நம்ம போய் பேசினா ஜாலியா பேசுவாரு, தட்டி பேசுவாரு, எல்லாம் பண்ணுவாரு. ஆனா சீனுக்குள்ள போய் அந்த ஆக்ஷன் சொல்லும்போது வேற ரஜினிகாந்த் சார் பார்க்கலாம், பாஷா பாய் பார்க்கலாம். Holidays nale adu namma GT Holidays da, South India's #1 travel brand. ஒரு வந்து ஒரு செகண்டும் அங்க ஸ்மார்ட்ல ட்ரெண்ட் தான் வரும். தலைவர், அதாவது இப்போ எல்லாரும் நம்ம வெளில இருந்து தலைவர் ரஜினிசம் அப்படிலாம் சொல்றோம்ல, அங்க நான் ரியலா தலைவர் யாருன்னு பார்த்தேன். என்ன சொல்றது, ஒரே கூஸ் பம்ப்ஸ் தான். கிரிக்கெட் விளையாடும் போதெல்லாம் வந்து ரன் ஓடலன்னா திட்டுவாரு, டேய் என்னடா ராம் ரன் ஓடுறா ப்ளீஸ்ரா, ஏன்டா இப்படி பண்ற அப்படிலாம் கேட்பாரு. சூப்பரா ஆடுவார் கிரிக்கெட். அண்ட் இஸ் அ பாக்ஸர். அப்படியா? லோகேஷ் வந்து அப்போ ஒரு பாக்ஸர். லோகேஷ் நான் இங்கே டர்ஃப்ல பார்க்கும்போது ஐ வாஸ் 158. அவர் என்ன சொன்னார், கொஞ்சோண்டு உடம்பு கொண்டு குறைச்சிட்றா, ஒரு 20 கிலோ குறைக்க முடிஞ்சா குறைடா. சரிண்ணா ஓகேண்ணா. நான் என்ன பண்ணிட்டேன், ஒரு வெறியில ஃபுல்லாக சைக்கிளிங், ஜிம்மு, சாப்பாடு கிடையாது, ஒரு 3 months வெறியா பண்ணி 70 கிலோஸ் குறைச்சிட்டேன். லோகேஷ் நான் பார்க்கும்போது அவரால் அடையாளம் கண்டுபிடிக்க முடியல என்னால். அப்புறம் நான் சொன்னேன், அண்ணன் ஜூனியர் எம்ஜிஆர்ண்ணா, டேய் என்னடா ஆகணும்னா குறைச்சிட்டு வர சொன்னா, நீ என்னடா வெட்டிட்டு வந்திருக்க அப்படின்னு. மோனிகா பாட்டு பார்த்தோன்னே நான் வந்து பூஜா ஹெக்டே ப்ரொமோட் பண்றதை விட சோபின் சாரை தான் ப்ரொமோட் பண்ணிருக்கேன். ஏன்னா அவரோட டான்ஸ் பவர், இறங்கி குத்துன குத்து வந்து அப்படிப்பட்ட குத்துங்க. நீங்க குத்து மட்டும் தானே பாத்தீங்க. அவரு Periyar Maniammai Institute of Science and Technology, Thanjavur. The world needs you. The Chennai Silks and Aha Oho Adi Sale 50% வரை தள்ளுபடி. வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. ஸோ உங்களை பார்த்ததில் மிகுந்த மகிழ்ச்சிண்ணா. ஓகேங்களா? ஸோ முதல்ல நம்ம பேசும்போது நம்ம இப்போ மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் ஃபிலிம் அப்படின்னு சொல்லலாம். தமிழ் சினிமாவில் மட்டும் இல்லை, மொத்தமாக எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரே ஃபிலிம் கூலி. ஓகே, அதில் கூலியில் அண்ணன் இருக்கிறாப்புல அப்படிங்கும்போது எங்களுக்கு மிகுந்த சந்தோஷம். அண்ணன் அதில் பார்க்குற நாங்கள் காத்துக்கிட்டு இருக்கிறோம். ப்ளஸ் நான் கூலி பற்றி நம்ம ரொம்ப பேசுகிறத தாண்டி முதல்ல அந்த கூலிக்குள்ளே போன விஷயம்னு ஒன்று இருக்குல்ல, அண்ணனுக்கு முதல்ல அந்த வாய்ப்பு கிடைச்ச ஒரு விஷயம் இருக்குல்ல, அது எப்படி கிடைச்சிச்சுண்ணா? ஆமாம், ஆக்சுவலாக வந்து ஃபஸ்ட்டு விக்ரம்லேருந்தே நான் வந்து லொக்கேஷனை ஃபாலோ பண்ணிட்டுருக்கேன். ஸோ அப்போ வந்து கமல் சார் ஆஃபீஸ் போகும்போது கமல் சார் வந்து என்கிட்ட சொன்னார், விக்ரமில் நீ பண்ணுறியா அப்படின்னாரு. அவன் நான் சொன்னேன், சார் நிச்சயமாக சார். என்ன சார் இப்படி கேட்குறீங்க, நிச்சயமாக ஏதாவது ஒரு சின்ன கேரக்டர்னா கூட நான் பண்ணுவேன் சார் அப்படின்னா. சார் நான் சொல்கிறேன் அப்படின்னாரு. அதுக்கப்புறம் ப்ரொடக்ஷன் மேனேஜர்கிட்ட பேச சொன்னார். போய் பேசினேன். பேசும்போது இட் வாஸ் லைக் ரொம்ப ரொம்ப சின்ன கேரக்டராக இருந்துச்சு. ஸோ அதனால் லோகேஷ் என்ன சொன்னார், ரொம்ப சின்ன கேரக்டராக இருக்குது, ஸோ கொஞ்சம் ஓரளவுக்கு நம்மளுக்கு அட்லீஸ்ட் ஒரு வியூ பண்ணுற மாதிரியாக இருக்கணும், ஸோ அதனால நான் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அப்படின்னாரு. அதுக்கப்புறம் விக்ரம் முடிஞ்சிருச்சு. சரி ஓகே, நம்மளை எங்கே கண்டுக்க போகிறாங்க, சரி ஓகே அப்படின்னு விட்டுட்டேன். அதுக்கப்புறம் லியோ வந்துச்சு. லியோவும் முடிஞ்சிருச்சு. சரி என்ன இன்னும் லோகேஷனை கூப்பிடல அப்படின்னும் போது, லோகேஷன் ஆக்சுவலாக வந்து இங்கே டர்ஃபில் வந்து விளையாடுவார். எப்பவுமே வந்து டர்ஃபில் விளையாடுவார், கிரிக்கெட் விளையாடுவார். அவங்க அசிஸ்டன்ஸு எல்லாரையும் கூப்பிட்டு வந்து விளையாடுவார். ஸோ அப்போ நானும் விளையாடுவேன், நான் சாண்டி மாஸ்டர் எல்லாருமே விளையாடுவோம். இந்த டர்ஃபில் தான்? ஆமாம், இந்த டர்ஃப். ஓகே. ஸோ அதனால தான் போட்டிருப்பேன், லோகேஷ் யூனிவர்ஸ்ன்னு போட்டிருப்பேன், அவங்களோட டர்ஃப்னு போட்டிருப்பேன். ஸோ அவங்களோட ஹோம் டர்ஃப் மாதிரி இது. ஸோ அப்போ வந்து நான் வந்து சும்மா லொக்கேஷனை கேட்டேன், ஆனால் நான் விக்ரம்லேயே உங்களை ஃபாலோ பண்ணேண்ணே, எனக்கு ஏதாவது ஒரு வாய்ப்பு இருந்தால் சொல்லுங்கண்ணே அப்படின்னு. நிச்சயமாக நான் ஆக்சுவலாக வந்து மைண்டில் வச்சுருக்கேன். கமல் சார் வந்து ரெக்கமெண்ட் அப்பயே சொல்லியிருந்தாரு. கமல் சார் பொதுவாக யாருக்குமே சொல்ல மாட்டார், ஆனால் உனக்கு சொன்னார், நிச்சயமாக மைண்டில் வச்சுருக்கேன், நான் வந்து இந்த ப்ராஜெக்டில் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு விட்டாரு. நானும் எதுவும் கேட்கல. சரி ஓகே, நம்ம கேட்டுக்கிட்டே இருந்தால் அப்புறம் அவருக்கு தொந்தரவாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டான். அதுக்கப்புறம் நாங்கள் டெய்லி அவர் கதை எழுதும் போது முடிச்சுட்டு 6 o'clock மேலே இங்கே வந்து விளையாடுவார். அதுக்கப்புறம் கிளம்பி வீட்டுக்கு போயிடுவார். அதுக்கப்புறம் அடுத்த நாள் திருப்பியும் ஆஃபீஸ் போயிட்டு கதை எழுதிட்டு அது ஒரு ரொட்டீனாக இருந்துச்சு ஒரு 3 months. அதுக்கப்புறம் கூலி ஸ்டார்ட் ஆகிடுச்சு. கூலி ஸ்டார்ட் ஆனோடனே என்ன ஆயிடுச்சு, ஐயோ என்ன இன்னும் கூப்பிடல அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஷெட்யூல் முடிஞ்சிருச்சு. ஃபர்ஸ்ட் ஷெட்யூல் முடிஞ்சோடனே நான் வந்து கால் பண்ணி ஏடிஸ் கிட்ட, அவரோட க்ளோஸ் ஏடிஸ் 2-3 பேர் இருக்காங்க. ஸோ அவங்ககிட்டலாம் நான் கேட்குறேன், க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ், அவங்ககிட்ட கேட்குறேன், இல்லைடா கூப்பிடுவாங்கடா அப்படின்னாங்க. சரி ஓகேண்ணா நான் வெயிட் பண்ணுறேன் அப்படின்னோடனே, சரின்னு ஓகேன்னு நான் பாட்டுக்கு அடுத்த ஷூட்டு அந்த இதெல்லாம் பார்த்துட்டு இருந்தேன். ஸோ அப்போ தான் கொஞ்சம் ப்ரமோஷன் ஒர்க்ஸு அந்த இதெல்லாம் இருந்துச்சு, பார்த்துட்டே இருந்தேன். ஒரு நாள் நைட் எனக்கு ஒரு
11:48க்கு 11:48 எனக்கு ஆமா தலைவர் படம் இல்ல லோகேஷ் படம் வர 11:48க்கு எனக்கு வந்து ஒரு கால் வந்துச்சு. இந்த மாதிரி லோகேஷ் டீம்ல இருந்து பேசுறேன், நாளைக்கு காலைல ஃப்ளைட் போட்டிருக்கோம், காலையில வைசாக் வந்துருங்க ஷூட் உங்களுக்கு அப்படின்ட்டு. எனக்கு எதுவுமே புரியல. நான் இவ்வளோ பெரிய தாடி வச்சிருக்கேன், இவ்வளோ பெரிய தாடி, முடி இவ்வளோ பெருசா, ஃபுல்லாக அப்படியே ஒரு மாதிரி ஃபங்க் வச்ச மாதிரி ஃபுல்லாக வச்சிருக்கேன். இல்லை நீங்கள் எதுவுமே பண்ண வேண்டாம், நீங்கள் கிளம்பி வாங்க, நாளைக்கு காலைல ஷூட் அப்படின்ட்டு. ட்ரெஸ் எடுக்கல, எதுவுமே எடுக்கல. ஒரு ஷூட்லேருந்து அப்படியே நான் கிளம்பி காலையில் ஏர்போர்ட் போகிறேன். ஏர்போர்ட் போயிட்டு ஃப்ளைட் டிக்கெட்லாம் அனுப்பிச்சிட்டாங்க. போய் வைசாக்ல இறங்குறேன், அங்கே கார் வந்து நிற்குது. அப்போ தான் பார்க்குறேன் காரில் வந்து சன் பிக்சர்ஸ் கூலி அப்படின்னு உடனே ஒரு மாதிரி புல் அரிச்சிருச்சு அப்படியே. அப்பா நம்ம செட்டுக்கு வந்துட்டோம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவர் நேராக போனோடனே ப்ரொடக்ஷன் மேனேஜர் பார்த்தேன், கேரவனில் உட்கார சொன்னார். சார் உங்கள் கேரவன் அங்கே இருக்குது, அங்கே உட்காருங்க அப்படின்னு. சரின்னு வெயிட் பண்ணிருந்தேன். வெயிட் பண்ணோடனே அசிஸ்டன்ஸ் எல்லாமே வந்தாங்க. அசிஸ்டன்ஸ் எல்லாமே ஏன்னா எல்லாருமே பழக்கம் தான், எல்லாமே கிரிக்கெட்டா. என்ன ப்ரோ எப்படி இருக்கீங்க ப்ரோ, நல்லா இருக்கீங்களா அப்படின்னு. ப்ரோ என்ன ப்ரோ கேரக்டர் அப்படின்னு. சொல்கிறோம் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு, சரி உங்களுக்கு கொஞ்சம் ஃபோட்டோ மட்டும் எடுத்துகிட்டு லொக்கேஷன்கிட்ட காமிச்சிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு லொக்கேஷன்கிட்ட காமிச்சிட்டேன். லொக்கேஷனை காமிச்சோன்னே சரி ஓகே இது பண்ணு அது இது பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட சொல்லிட்டாங்க, என்கிட்ட சொல்லலை. அதுக்கப்புறம் கேரன் வந்துட்டு ஒரு சலூன்லேருந்து ஒரு ஸ்டைலிஸ்ட் வராரு, டப்பு 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 டப்புன்னு ஏதோ ஸ்டைல் பண்ணாரு, வேற மாதிரி மாறிட்டேன். இதுதான் கெட்டப்பு. ஃபுல் இவ்வளோ பெரிய தாடியை வந்து ஒரே செகண்ட்ல வெட்டிட்டேன். அடுத்த ஷூட்டுக்கு ஆக்சுவலாக அது வளர்த்து அந்த படத்துக்கு அது இருக்குல்ல கண்டினியூட்டி கூலின்னு வெட்டிட்டேன். நான் அதான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன், படத்துல தான் நான் ஆல்ரெடி ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கிறாப்ல, அங்கே போனால் தாடி எடுத்துட்டேங்கிறாப்ல அப்படின்னு. ஆமாம் கூலின்னு வெட்டிட்டேன். நான் ஃபஸ்ட்டே அதுக்கு முன்னாடியே டேரக்டர்கிட்ட கேட்டேன், சார் கூலி கமிட் ஆகிருக்கேன், ஷூட்டிங் ஸ்பாட்டில் தான் இருக்கேன், வெட்ட சொல்கிறாங்க சார் தாடி. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம இது வச்சுக்கலாம், நம்ம பேட்ச் வச்சுக்கலாம் அப்படின்ட்டாங்க தாடிக்கு. சரி ஓகே சார் உங்களுக்கு ப்ராப்ளம் இல்லைல்ல அப்படின்னா, ஏன்னா அவருக்கும் கஷ்டமாயிடக்கூடாது இல்லை, டேரக்டர் அந்த டேரக்டருக்கும் கஷ்டமாயிடக்கூடாது. ஸோ அதனால் நான் சொன்னேன், சார் என்ன உங்கள் விருப்பம் தான் சார், நீங்கள் சொல்லுங்கள், அப்படி இல்லைன்னா நான் லொக்கேஷன்கிட்ட சொல்கிறேன் சார் அப்படின்னு. எப்படியும் லொக்கேஷன்கிட்ட பேச முடியாது, அட்லீஸ்ட் அவர்கிட்டயாவது கொஞ்சம் ப்ளீஸ் பண்ணலாமேன்னு சொல்லிட்டு அவர்கிட்ட சொன்னேன். இல்லை ராம் பிரச்சனை கிடையாது, நீங்கள் கட் பண்ணுங்க, அது ஒன்றும் பிரச்சனையும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு. மலையாள படம் ஆக்சுவலாக அது. ஓகே. ஸோ அதனால் வந்து நீங்கள் திருப்பி எப்படி வரீங்களோ அப்படி எடுத்துக்கலாம், ஏன்னா இப்போ ஃப்ளாஷ்பேக் தான் எடுத்துகிட்டு இருக்கோம், ஸோ அதனால் பிரச்சனை கிடையாது அப்படின்ட்டாரு. சரி ஓகே சான்ஸே கிடையாது பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு பண்ணோம். பண்ணிவிட்டு போய் நின்ட்டேன். லோகேஷ் நான் கண்டுக்கவே இல்லை, என்னை கண்டுக்கவே இல்லை. அது ஏன்னு எனக்கு புரியவே இல்லை. ஏன் அவர் தான் கூப்பிட்டாரு, அவர் நம்ம கூட டெய்லி விளையாடுறாரு. அதுக்கப்புறம் ஒரு 3 months கேப் ஆயிடுச்சு, 4-5 months கேப் ஆயிடுச்சு, ஏன்னா கூலி ஃபர்ஸ்ட் ஷெட்யூல்லாம் போயிடுச்சு. அப்புறம் தான் நான் யோசித்தேன், லோகேஷ் நான் இங்கே டர்ஃபில் பார்க்கும்போது ஐ வாஸ் 158. ஓகே, ஐ வாஸ் 158. ஓகேவா? ஸோ அந்த 158ல் அவர் என்ன சொன்னார், டே கொஞ்சோண்டு உடம்பு மட்டும் குறைச்சிட்றான், ஏன்னா 1947 வந்து கொஞ்சம் உடம்பு போடணுன்ட்டாங்க. பொன்குமார் சார் வந்து உடம்பு போடணும் அப்படின்ட்டாங்க. அதனால பிரியாணி சாப்பிட்டு எல்லாம் சாப்பிட்டு 158 ஆகிட்டேன். கொஞ்சோண்டு உடம்பு கொண்டு குறைச்சிட்றா, ஒரு 20 கிலோ குறைக்க முடிஞ்சா குறைடா அப்படின்னு. சரி நான் ஓகே நான் குறைச்சிடலாம். நான் என்ன பண்ணிட்டேன், ஒரு வெறியில் ஃபுல்லாக சைக்கிளிங், ஜிம்மு, சாப்பாடு கிடையாது, ஷட்டிலு, வாலிபாலு எல்லாம் ஒரு 3 months வெறியாக பண்ணி ஓகே 70 kilos குறைச்சிட்டேன். அப்போ ட்ரான்ஸ்லேஷன் பயங்கரமாக இருக்குது. ஆமாம் 70 kilos குறைச்சிட்டேன். அங்கே போய் பார்த்ததுக்கப்புறம் அந்த தாடி இருக்கிற வரைக்கும் கொஞ்சமாவது நான் தெரிஞ்சேன். அந்த தாடி இல்லாமல் லோகேஷனை பார்க்கும்போது அவரால் அடையாளம் கண்டுபிடிக்க முடியல என்னால். அப்புறம் நான் சொன்னேன், அண்ணன் ஜூனியர் எம்ஜிஆர்ண்ணா, டேய் என்னடா ஆகணுன்னா குறைச்சிட்டு வர சொன்னா நீ என்னடா வெட்டிட்டு வந்திருக்க அப்படின்னு. அதுக்கப்புறம் அவர் வந்து இதுதான் கேரக்டர், ஒன்றும் பிரச்சனை கிடையாது, நான் சொல்கிறேன் பக்காவா செம்ம ஜாலியாக ஒர்க் பண்ணலாம் அப்படின்னா. அப்படியே ஜாலியாக அதுலேருந்து அப்படி கூலி ஸ்டார்ட் ஆகிருக்கு. கூலி ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஃபஸ்ட்டு ரஜினி சாரோட ஷாட்டு தான். அப்படியா? ஃபஸ்ட்டு ஷாட்டு ரஜினி சார் கூட? ஆமாம். ஓகே, அப்போ அடுத்த கொஸ்டின் எனக்கு ரஜினி சார் பற்றி தான் அவங்ககிட்ட கேட்கணும். அப்போ ஓகே, ஏன்னா ரஜினி சார் நாங்கள் எல்லாரும் பார்த்துருக்கோம், ஒரு மேடையில் இப்போ கூட ரீசெண்டாக ஒரு மேடையில் பேசினா அடுத்து ஒரு வாரத்துக்கு அவர் தான் ட்ரெண்டு, அந்த மாதிரி ஒரு செம்மையாக டாக் பண்ணக்கூடிய ஒரு ஆள். அவர் வந்து ஒரு செகண்டும் அங்கே ஸ்பாட்டில் ட்ரெண்டு தான் அவர். ஆமாம், தலைவர். அதாவது இப்போ எல்லாருமே நம்ம வெளிலேருந்து தலைவர் ரஜினி சம் அப்படிலாம் சொல்கிறோம்ல,
அங்கே நான் ரியலாக தலைவர் யாருன்னு பார்த்தேன் நான். ஒரு சில சீன்ஸில் அவர் பண்ணுற விதம், அவர் பண்ணுற ஸ்டைலு, அவராக ஓனாக பண்ணுற ஸ்டைலு, அதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே இட் வாஸ் வெரி லைக் என்ன சொல்கிறது, ஒரே கூஸ் பம்ப்ஸ் தான். அதாவது ஷூட்டிங் ஸ்பாட்டில் வந்து நம்மளுக்கு ஒரு சீன் இருந்துச்சு, நம்ம கத்தணும் அப்படின்னா க்ரௌடை வந்து கத்த சொல்லுவாங்க. இந்த சமயத்தில் கரெக்டாக இந்த சீனில் கத்துங்க அப்படின்வாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், அதுக்கேற்ற மாதிரி அந்த கரெக்டான சீன் அப்படின்னு கத்துவோம். ஆனால் அங்கே இருக்கிற ஒரு 100-150 மக்கள் ஒர்க் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, அவர் சீனை பார்த்துட்டு அவங்க ஒரு ஆச்சரியத்தில் கத்துறாங்க பார்த்தீங்களா, அது நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணேன். நாரா கிரியேட் பண்ணி வச்சுட்டே இருப்பாப்புல அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கேன். வேற லெவலில் ஒரு எனக்கு நான் பேசிக்காக நான் கேட்குறேன், ஏன்னா ரஜினி சார் வந்து நிறைய பேர் ரஜினி சார் கூட ஒர்க் பண்ண எல்லாரும் இன்டர்வியூ எடுக்கும்போது சொல்லுவாங்க, ஒரு இம்ப்ரூவேஷன் இருக்கும் ப்ரோ, அது வந்து உங்களுக்கு சொன்னா புரியாது, நீங்க பார்த்தா தான் புரியும். ஆமா அப்படிம்பாங்க. ஆமா கரெக்ட். ஏன்னா அவர் வந்து பெரிய ஆர்டிஸ்ட், இஸ் எ லெஜண்ட், ஓகேவா, சினிமா உலகத்துல ஒரு 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 சூப்பர் ஸ்டார், ஓகேவா. ஆனா லோகேஷ் அண்ணனுக்கு எவ்வளவு வயசு இருக்கும், ஒரு 40 இல்ல 37 38 தான் நினைக்கிறேன், 38 39 தான் நினைக்கிறேன். அவரையும் சார் தான் கூடுவார். ஓகே, அவரையும் சார் தான் கூடுவார். இப்போ லோகேஷ் ரஜினி சார் உட்காந்துருக்காரு, லோகேஷ் வந்தாருன்னா அவர் எஞ்சி நிப்பார். அப்படி ஒரு ஜெம் ஆஃப் அ பர்சன் அவரு. நான் போய் என்ன நல்லா தெரியும் அவருக்கு, ரஜினி சாருக்கு என்ன ரொம்ப நல்லா தெரியும். என்ன அவ்வளோ பெருசாவே பார்த்துட்டு டக்குன்னு பார்க்கும்போது என்னாச்சு உனக்கு ஏதாவது ஆச்சா அப்படின்னாரு. இல்லை சார் நம்ம படத்துக்காக தான் சார் குறைச்சேன். வேற லெவல் எங்கேயோ போயிடும் அப்படின்னாரு. ஸோ அதெல்லாம் ஒரு பெருமை தானே. ஸோ அப்பா வெயிட் லாஸ் பண்ணதுக்கு ஒரு 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 பெருமை ஒன்று கிடைச்சது. அதே மாதிரி நம்மளுக்கு என்ன சொல்றது, கூலிக்காக வெயிட் லாஸ் பண்ணது அப்படின்றது ஒரு வெறி தானே. இப்போ நம்ம வேற ஒரு படத்துக்கு நம்ம இந்த வெயிட் லாஸ் பண்றோம், இந்த வெயிட் லாஸ் 70 கிலோஸ் வந்து பண்ணது வந்து ஒரு மாதிரி எனக்கே நம்ப முடியல, எப்படி பண்ணனே நம்ப முடியல என்னால. ஆமா, 70 கிலோங்கிறது பெரிய விஷயம் பிரதர். நீங்க வேற 2 கிலோ 3 கிலோ கறக்கிறதே கஷ்டமா இருக்கு, ஏன்னா சாப்பிட்டுறோம் அதுக்கப்புறம் அப்படிங்கிறது. அந்த கிரேவிங்ஸை வந்து கண்ட்ரோல் பண்ணி என்ன பெரிய விஷயம். நான் அதே அப்படியே நான் கேட்குறேன், என்ன அப்படின்னா ரஜினி சார் வந்து உங்களுக்கு நல்லா தெரியும், நீங்கள் ஷூட்டிங் ஸ்பாட் போனீங்க, அந்த ஆரெல்லாம் கிரியேட் ஆனிச்சு. அதை தாண்டி கட் பண்ணால் பயங்கர ஜம்மான பர்சன், கேமராக்குள்ளே போனால் வேற ஒரு பர்சனாக மாறிடுவாருன்னு கேள்விப்பட்டிருக்கோம். ஆமாம், அதுதான் சொல்கிறேன். கேமரா அவுட் ஆஃப் கேமரா வரைக்கும் அவர் பாட்டுக்கு சைலண்டாக உட்காந்துருப்பாரு, ஏதாவது புக்கு படிப்பார், மொபைல் பார்க்கவே மாட்டார், ஏதாவது புக்கு படிப்பார், இல்லை ஏதாவது டிஸ்கஸ் பண்ணிட்டே இருப்பார். அடுத்த சீன் என்ன பண்ணலாம், அடுத்த சீன் எப்படி இம்ப்ரூவைஸ் பண்ணலாம் அப்படின்லாம் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருப்பார் லோகேஷ் அண்ணன்கிட்ட. அது தவிர சீனுக்குள்ளே பார்க்கும்போது அதே மாதிரி நம்ம போய் பேசினா ஜாலியாக பேசுவார், தட்டி பேசுவார், எல்லாம் பண்ணுவார். ஆனால் அந்த அந்த சீனுக்குள்ளே போய் அந்த ஆக்ஷன் சொல்லும் போது வேற ரஜினிகாந்த் சார் பார்க்கலாம். ஓகே, பாஷா பாயை பார்க்கலாம். ரொம்ப ரசிச்சிருக்கீங்களே நீங்கள். ஏங்க தலைவர் ஃபேனுங்க, தலைவர் ஃபேன் சும்மாவே அப்படிதான் சொல்லுவேன். இல்லை தலைவர் படத்தில் வேற நடிச்சிருக்கேன், வேற மாதிரி சொல்லுவேன்ல. எனக்கு நீங்கள் சொல்லும் போது எனக்கு குஸ் பம்ப் சேருது, அந்த மாதிரி ரசிச்சு பேசுறீங்க நீங்கள். ஓகே, நான் எனக்கு என்னன்னா ரஜினி சார் வந்து ஸ்பாட்டில் நிறைய பேர்கிட்ட நிறைய விஷயம் சொல்லுவாப்புல, நல்லா இருக்கும் அதெல்லாம் அப்படின்னு சொல்லுவாங்க. உங்ககிட்ட ஏதாவது சொல்லியிருக்கிறாங்களா சும்மா அப்பார்ட் ஃப்ரம் பிடிஎஸ்ல? இல்லை, எனக்கு வந்து ஜென்ரலாக என்கிட்ட எப்படி எப்போ பேசுவார்னா வந்து சும்மா ஃப்ரீயாக இருக்கும்போது அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டில் வேற யாராவது ஷூட் எடுக்கும்போது அவருக்கு சீன் இருக்காதுல்ல, அப்போது சைடில் தான் உட்காந்துருப்பார், கேரவன்லாம் போக மாட்டார், சும்மா அப்படியே சைடில் தான் உட்காந்துருப்பாரு. ஆமாம், சேரில் உட்காந்துருப்பாரு. அப்போ வந்து சும்மா போய் பேசும்போது பேசுவார், எப்படி வீட்டில் எப்படி இருக்காங்க, நல்லா இருக்காங்களா, நான்லாம் எவ்வளோ வாட்டி வந்திருக்கேன் தெரியுமா தோட்டத்துக்கு, நான் திருப்பியும் வரணும் தோட்டத்துக்கு அப்படிலாம் சொல்லுவார். ஸோ அதெல்லாம் கேட்கும் போது அவர் திருப்பியும் தோட்டத்துக்கு வரணும்னு நினைக்கிறாரு, அதே எங்களுக்கு ரொம்ப பெருமை தானே. இந்த வீட்டில் இருக்கிற எங்கள் பெருமையோட அவருக்கு வந்து நிறைய தெரியும், அவர் இங்கே எக்ஸ்பீரியன்ஸ் நிறைய பண்ணியிருப்பார். ஸோ அதுலேயே வந்து ரொம்ப பெருமையாக இருக்கும். அண்ட் ஜென்ரலாகவும் பேசுவார், நீ என்ன பண்ணுற, நீ வேற என்ன பண்ணலாம் போகுது, அதெல்லாம் கேட்பாரு. ஸோ அந்த விஷயம்லாம் நல்லா பேசுவார். ஓகே, ஆமாம். அது தவிர சௌபின் சார் பேசி ஆகணும், ஏன்னா இப்போ மோனிகா பாட்டு ரிலீஸ் ஆனிச்சு பிரதர். எனக்கு மோனிகா பாட்டு பார்த்தோன்னே நான் வந்து பூஜா டே ப்ரொமோட் பண்ணுறதை விட சோபின் சாரை தான் ப்ரொமோட் பண்ணிருக்கேன். ஏன்னா அவரோட டான்ஸ் பவர்
ஏன்னா அவரு மலையாளத்துல ஃபுல்லா காமெடியன் அவர். இல்ல பிரேமம்ல ஒரு ஸ்டெப் போட்டுருப்பாப்ல பிரதர், காமெடி இதெல்லாம் ஸ்டெப்பா அப்படின்னு இருக்கும், இதுல வந்தா இதாண்டா ஸ்டெப் அப்படிங்கிற மாதிரி போட்டுருப்பாரு. கரெக்ட். அதே மாதிரி ஒரு ஸ்டேஜ்ல வந்து ஜாக்சன் நல்லடா மூணு வாக்க அந்த பாட்டு போடுவாரு, எல்லாமே காமெடியா பண்ணுவாரு. ஆனா இது கொஞ்சம் சீரியஸா வெறித்தனமா பண்ணிட்டாரு. ஏன்னா சாண்டி மாஸ்டர் அவர் சொல்லவானோ வச்சு செஞ்சிருவாப்புல. அதனால நான் கேட்டேன், சார் என்ன சார் பயங்கரமா டான்ஸ் ஆடிருக்கீங்க, நாங்க எல்லாருமே நினைச்சோம் பூஜா கிட்டே வச்சுதான் இந்த பாட்டு அவங்கள பாக்குறதுக்கு தான் வரும்னு பார்த்தா அப்படியே மாத்தி உங்களை கொண்டு வந்துட்டீங்களே சார் நீங்க. தெரியல சாண்டி மாஸ்டர் தான் பொயிஞ்சிட்டாரு அப்படின்னு. அவர் செட்லயே ஜாலியா தான் பேசுவாரு. ஓகே, சோபின் மாஸ்டர் கேரக்டரே அப்படித்தான் இருக்கும். ஆமா, ஜாலியா தான் பேசுவாரு, ஃபன்னா இருக்கக்கூடிய ஆள் தான், ரொம்ப ஃபன்னு. ஆனா இறங்கி குத்துன குத்து வந்து அப்படிப்பட்ட குத்துங்க. அவரு குத்து மட்டும் தானே பாத்தீங்க, அவரு ஆக்டிங் இந்த மாதிரி பாத்துருக்க மாட்டீங்க. அதாவது ஃபன்னா பாத்துருக்கிறோம். ஃபன்னா பாத்துருக்கீங்கல்ல, இது ஃபுல்லா சீரியஸ் தான். ஓகே, வேற லெவல்ல இருக்கும். வேற அதாவது ஒரு கேரக்டர் ஒரு இன்ச் பை இன்ச் லொகேஷனை செதுக்கி இருக்காரு. சோபின் அவரை, சோபின் சார, நாகார்ஜுனா சார, எல்லாரையுமே, உபேந்திரா சார், எல்லாருமே. எனக்கு இன்னொன்று நாகேந்திர சார் பற்றி கேட்கணும். ஹேர் ஸ்டைல் ஃபங்க் பண்ணிட்டு வருவாப்புல மனுஷன், அந்த ஒரு ஷாட்டு தான் இன்ன வரைக்கும் பசங்க எல்லாருமே ஃபங்க் தடவிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. அந்த ஒரு நானே ஒரு இந்த கூலி பேட்ச் ஒர்க்கு முன்னாடி ஃபங்க் தான் வச்சிருந்தேன் அவரை மாதிரி. ஓகே, அதுக்கப்புறம் பேட்ச் ஒர்க் வந்துருச்சு, அதனால திருப்பி கட் பண்ணிட்டேன். அதான், ஏன்னா ஒரு சாதாரண பேக் ஷாட் மட்டும்தான், அதுக்கே அவ்வளோ கிரேஸாக இருக்குது எல்லாரும் பார்க்குறதுக்கு. அதுதான் லொகேஷன். லொகேஷனோட அந்த ஃப்ரேம் இருக்கு பாத்தீங்களா, அது வந்து யாராலுமே இருக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். ஓகே, ஏன்னா அவரு ரஜினி சார் ரசி பண்ணியிருக்காரு. ஓகே, ஆனா இப்போ எல்லாரும் சொல்லுவாங்கல்ல லொகேஷன் வந்து கமல் ஃபேன்பா, ரஜினி சார் எப்படி ரசிக்க முடியும் அப்படின்னு கேட்குறாங்கல்ல. அவரு உலகநாயகன் ஃபேன் தான். அதே மாதிரி விஜய் சார் ரொம்ப பிடிக்கும் அவருக்கு. ஓகே, ஆனா ரஜினி சார் அப் டு த மார்க் எல்லாருக்குமே பிடிக்கும்ல. ரசிகர்களுக்கு லொகேஷன் பிடிக்கும்ல, அதுக்கு ஒரு ஜஸ்டிஸ் பண்ணணும்ல, செஞ்சுட்டாப்ல. ஓகே, நாங்க பயங்கர வெயிட்டிங்ல இருக்கோம். நீங்க வேற ஹைப் ஏத்தி விட்டுட்டே இருக்கீங்க. வந்து நான் பயங்கரமா வெயிட்டிங்ல இருக்கேன். இப்ப ஆடியோ லான்ச்சுக்கு என்ன பேசுவாரு, ஏதாவது என்னை பத்தி பேசுவாரான்னு ஒரு இதுல இருக்கேன் நானு. ஓகே, ஆமா, ஏன்னா ஒரு படத்துக்கு வெயிட்டிங்கோட ஆடியோ லான்ச்சுக்கு பயங்கர வெயிட்டிங். வந்து ரஜினி சாரோட ஸ்பீச், அந்த குட்டி ஸ்டோரி, இன்னொன்னு ஒரு எல்லாரையுமே அந்த கவர்ற ஒரு விஷயம் இருக்குல்ல, ஸ்டேஜ்ல மேக்னெட்டிக்கா கவர்ற விஷயம், அது ரஜினி சார் அந்த ஆரம் எப்பயுமே. ஒரு ரீல்ஸ் ஒன்று இருக்கு. ஒரு ரீல்ஸ்ல வந்து ரஜினி சார் வந்து ஒன்னு சொல்லுவார் ஸ்டேஜ்ல, ஜி இந்த ஃப்ரேமை பாரு ஜி அப்படின்னு. அப்போ ஒரு லுக்கு வேற லெவல்ல இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான், அந்த மாதிரி அவர் ஸ்டேஜ் ஏறினாலே எப்போ ரஜினி சார் ஸ்டேஜ்ல வருவாரு, எப்போ பேசுவாரு, எப்போ அவரை பார்க்கலான்றதுக்காக கோடி மக்கள் கண்டிப்பாக. ஸோ அடுத்து லொகேஷனை பற்றி பேசலாம். ஏன்னா டர்ஃபில் ஆடும்போது கூட இருந்திருக்கீங்க இங்கே, ஏன்னா ஷூட்டிங் ஸ்பாட்டில் மட்டும் இல்லாமல் லொகேஷன் கூட வெளியிலையுமே நீங்கள் சுற்றிருக்கேன் அப்படிங்கிறதுனால லொகேஷன் வந்து வெளியில் என்ன மாதிரி ஒரு கேரக்டராக இருப்பாப்பா? அப்புறம் ஷூட்டிங்குள்ளே வரேன் நான். வெளியில் வெரி ஜோவியல், ரொம்ப ஜாலியான கேரக்டர். கிரிக்கெட் விளையாடும் போதெல்லாம் வந்து ரன் ஓடலன்னா திட்டுவார், டேய் என்னடா ரன் ஓடுறா ப்ளீஸ்ரா, ஏன்டா இப்படி பண்ணுற அப்படிலாம் கேட்பாரு. சூப்பராக ஆடுவார் கிரிக்கெட்டு, சூப்பராக ஆடுவார் கிரிக்கெட்டு. அண்ட் இஸ் அ பாக்ஸர். அப்படியா? ஆமாம். ஓகே, லொகேஷனை வந்து அப்போ ஒரு பாக்ஸர். லொகேஷனை வந்து ஜிம்மு, பாக்ஸிங்கு எல்லாமே பக்காவா, டே டு டே ரொட்டீன் என்னவோ அதெல்லாம் பண்ணுவார் பக்காவா. அவர் பாடி எப்படி ஃபிட்டாக வச்சுக்கணுமோ அந்த MMA எல்லாமே பண்ணுவார். அது எல்லாத்தையுமே ரொட்டீனில் தான் இருக்கக்கூடிய. ஓகே, கட் பண்ணால் ஷூட்டிங் ஸ்பாட் போயிடுறீங்க, அங்கே என்ன மாதிரி இருப்போம்? வெரி ஸ்ட்ரிக்ட். அப்படி ஆப்போசிட்ல இருக்கு. ஓகே, ஆமாம், வெரி ஸ்ட்ரிக்ட். கட்டு, அதாவது இங்கே கட்டு சொல்கிறதோட அப்படியே அங்கே போயிட்டு அங்கே கட்டுன்னு சொன்னால் ஜோவியில் இருப்பார், ஜாலியாக இருப்பார். ஆனால் அவர் ஒரு மைண்ட்லேயே இருப்பார், அடுத்து என்ன எடுக்கலாம், அடுத்து என்ன பண்ணுவோம், அடுத்து என்ன இது, அது ரெடியா, இது ரெடியா. ஏன்னா அவங்க அசிஸ்டன்ஸ் எல்லாமே அவரோட பில்லர்ஸ். ஓகேவா, இவருக்கு அவ்வளோ டென்ஷன் வரவே வராது. ஏன்னா அவங்க எல்லாருமே ஃபர்ஸ்டே ப்ரோக்ராம் பண்ணி எல்லாமே பார்த்துப்பாங்க. ஸோ அதனால தான் அவங்க கூடயே ட்ராவல் பண்ணுறாங்க எல்லா படத்துக்கும். ஓகேவா, ஸோ அப்போ நான் நடிக்கும் போதுமே ஏதாவது ஒரு தப்பு பண்ணுறக்கூடாது, அவர் ஒரு டென்ஷன் படுத்தக்கூடாது, அப்படிதான் நானுமே நினைப்பேன். ஓகே, அடுத்து ஷூட்டிங் ஸ்பாட்டில் கடைசியாக தான் வந்தார் விநாயக் அப்படிங்கிற மாதிரி அமீர் கான் சார் போஸ்டர் கடைசியாக தான். ஆமாம், அப்போ நான் இல்லை. ஏன்னா அமீர் கான் சார் வருவாருன்னு நியூஸில் வந்ததுக்கப்புறம் தான் எங்களுக்கே தெரியும். ஓகே, அமீர் கான் சார் இருக்காரு அப்படின்னு. பூஜா ஹெக்டே வராங்கன்னு எங்களுக்கு நியூஸில் பார்த்து தான் தெரியும். அப்படியா? எங்களுக்கு எந்த சீனுமே தெரியாது. ஓகே, நாங்கள் நடிக்கிற சீன் இருக்கு பார்த்தீங்களா, அதில் அந்த சீன் கூட இல்லை, அந்த ஷாட் இருக்கு பார்த்தீங்களா, அந்த ஷாட்டுக்கு முன்னாடி என்ன பின்னாடி என்னன்னு கூட எங்களுக்கு தெரியாது.
வா பயங்கர கான்ஃபிடென்ஷியலாக வச்சுருக்குறாங்க. ஓகே. ஏடிஸ் கூட நிறைய பேருக்கு தெரியாது. வேலை 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 லோகேஷனுக்கு மட்டும்தான் தெரியும். ஓகே, ஒரு ஆளுக்கு மட்டும்தான் தெரியும். ரஜினி சாருக்கு தெரியும். ரஜினி சாருக்கு தெரியும், வேற யாருக்குமே தெரியாதாங்க என்ன நடக்கும். இல்லை ப்ரொடக்ஷன் ஹவுஸ் அதை தாண்டி போனோம்னா ப்ரொடக்ஷன் ஹவுஸ்க்கு தெரியும். ப்ரொடக்ஷன் ஹவுஸுக்கு தெரிஞ்சு தான் ஆகணும். ஆமாம். சன் பிக்சர்ஸ் வேறு நிச்சயமாக தெரிஞ்சு தான் ஆகணும். ஆனால் இவங்களை தவிர தேவையில்லாமல் யாருக்குமே வந்து சரி அவங்க ஒரு எக்ஸைட்மெண்ட்டில் சொல்லிட்டாங்கண்ணா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு தெரியாது. ஓகே சரி, நீங்கள் வேறு யார் இப்போ உபேந்திரா இல்லைனா வந்து நாகார்ஜுனா சார் இதெல்லாம் பார்த்துக்கலாம். ஷூட்டிங் ஸ்பாட்டில் வேறு யார் உங்களால் பார்க்க முடிஞ்சிச்சு? நாகார்ஜுனா சார், அவர் கூடயும் காம்பினேஷன் இருக்கு. ஓகே. ஸோ அவரும் சூப்பர் கேரக்டர், வெல் பில்ட்டு. நம்ம பார்க்குறோம்ல இந்த வயசில் ஒருத்தர் இப்படி இரும்பு மாதிரி இருக்காருன்னா அவர் தான். ஏதாச்சும் பேச முடிஞ்சு அவர்கிட்ட? அவரும் பேசினாரு. நான் சொன்னேன் சார் எம்ஜிஆர் சாரோட கிராண்ட் சன் அப்படின்னு. ஓ அப்படியா, ஓகே அப்படின்னு. சார் ஒரே ஒரு ஃபோட்டோ மட்டும் நீ ஏன் என்கிட்ட கேட்டணும், வா போகலாம் வா எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி ஃபோட்டோலாம் எடுத்தார். ஓகே ஆமாம், சூப்பர் சூப்பர் பிரதர். ஸோ கட் பண்ணால் இப்போ நம்ம கூலி பற்றி ஃபுல்லாக த்ரூ அவுட்டாக உள்ளே நடந்த விஷயம்லாம் பேசிட்டோம்ல. இப்போ கூலி ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் அந்த டாக்கெல்லாம் ஒன்று வரும்ல, அதை பற்றி நான் உங்ககிட்ட கேட்குறேன். 1000 கோடி அடிச்சிருமா பிரதர் கூலி? முதல்ல தான் கன்ஃபார்மாக அதுக்கு மேலே அடிச்சிடும், அதுக்கு மேலே அடிச்சிடும். ஏன்னா வந்து நம்ம தமிழ் சினிமாவில் வந்து நிறைய பேர் 1000 கோடி அந்த கனியை வந்து தட்டணும் பார்த்து மிஸ் ஆகிக்கிட்டே இருக்குது. இந்த கனியும் தட்டுறதுக்கு தலைவர் தான் வரணுமா அப்படின்னு ஒரு டாக் இருக்குது. தலைவர் தட்டிடுவாப்லையா? தலைவர் தட்டுவார், கண்டிப்பாக தட்டுவார். அதுவும் லோகேஷன் இருக்கும்போது நிச்சயமாக தட்டுவார். ஆமாம். ஓகே, நான் ரெண்டாவதாக ஒன்று கேட்குறேன். இப்போ வந்து ஐமேக்ஸில் ரிலீஸ் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அதனால தலைவர் ஃபேன்ஸ் நிறைய பேர் என்ன ஐமேக்ஸில் ரிலீஸ் இல்லைன்னா வசூலில் கொஞ்சம் அடி ஆகுமாப்பா, என்னப்பா இது ஐமேக்ஸ் ரிலீஸ் இல்லையா அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. அப்படிலாம் கிடையவே கிடையாது. நம்ம தலைவர் படம்னாலே அந்த அந்த பட்டாசு அந்த இது ஐமேக்ஸில் பட்டாசு போட முடியுமா? போட முடியாது. அப்போ தலைவர் கோலாகலம் வராதுல்ல. ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ என்ன இருந்தாலுமே நான் அந்த ஃபர்ஸ்ட் டே ஃபுல் ஷோவும் பார்ப்பேன். ஆமாம், ஏன்னா அந்த வாரம் ஃபுல்லாகவே ஒரு தலைவரோட ஃபெஸ்டிவல் தான். ஓகேவா? ஸோ அதனால் எல்லா தேட்டருக்கும் போவேன். ஒரு தேட்டரில் மட்டும் இல்லாமல் லைக் எல்லா தேட்டர்லையுமே கொண்டாட்டம் தான் இருக்கும். ஸோ ஐமேக்ஸில் ரிலீஸ் ஆகலன்றது ஒரு பெரிய பிரச்சனையே கிடையாது. ஹாலிடேஸ்னாலே அது நம்ம GT Holidays தான், South India's #1 travel brand. Periyar Maniammai Institute of Science and Technology, Thanjavur. The world needs you. The Chennai Silks and Aha Oho Adi Sale 50%